Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஓ ஹென்றி எழுதின Let Me Feel Your Pulse என்கின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஓ ஹென்றி Let Me Feel Your Pulse. உன்னுடைய நாடி துடிப்பை நான் உணர்வதற்கு என்னை அனுமதி என்ற தலைப்பில் ஓ ஹென்றி எழுதியிருக்காரு. இப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் பர்சன் நேரேஷன்ல எழுதப்பட்டிருக்கு. அதாவது அந்த கதை எப்படி இருக்குன்னா அந்த கதாநாயகன் அந்த கதாபாத்திரம் தானே அதை சொல்லுவதை போல் அமைந்திருக்கிறது. இப்போ நாம இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். நான் அந்த டாக்டர் கிட்ட போனேன். டாக்டர் கேட்டார், எவ்வளவு நாளா ஆல்கஹால் எடுத்துக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாரு. கொஞ்ச காலமாவே இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இடது கை முழங்கை, என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல எல்போ, அந்த முழங்கையை அப்படி பிடிச்சுக்கிட்டாரு. பிடிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஆல்கஹாலினுடைய எஃபெக்ட் பிளட் சர்க்குலேஷன்ல எப்படி இருக்கு, ரத்த ஓட்டத்தில் ஆல்கஹாலினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சாரு. அந்த டாக்டருக்கு ஒரு 20லிருந்து 40 வயசு இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டோரி பூராமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாதிரி கிண்டலாக கேலியாக தான் இருக்கும். ஒரு ஹியூமரஸாக தான் எழுதியிருப்பார். ஒன்று 20, 22ன்னு சொல்லலாம், 25ன்னு சொல்லலாம். 20லேருந்து ஒரு 40 வயசு இருக்கும். ஆள் பார்க்கறதுக்கு நெப்போலியன் மாதிரி இருந்தார். ஏன்னா இவர் ட்ரிங்க் சாப்பிட்றவர், அதனால அந்த நெப்போலியன் இட்ஸ் நேம் ஆஃப் அ பிராண்டி. ஆள் நெப்போலியன் மாதிரி இருந்தார். 20லேருந்து 40 வயசு இருக்கும். என் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பிராண்டி கொண்டு வர சொல்லி ஆர்டர் போட்டார். ஆஹா, உண்மையிலேயே அவர் நெப்போலியன் மாதிரி தாங்க இருந்தார். இப்போது பிராண்டி கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த பிராண்டியை கொடுத்து என்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் குடிங்க அப்படின்னு சொன்னார். அப்படி நான் குடித்தேன். குடித்து முடித்த உடனே என்னுடைய கையின் மேல் பகுதியை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு என்னுடைய பல்ஸ், அந்த இந்த துடிப்பு இருக்கு பாருங்க, அந்த நாடி துடிப்பு, அதை ஸ்டாப் பண்ணார். அழுத்தி பிடிச்சி ஸ்டாப் பண்ணார். ஸ்டாப் பண்ணிட்டு கையில் ஒரு பால் மாதிரி ஒன்று அதை பிடிச்சி இப்படியே அழுத்தினார். அழுத்தும் போது ஏத்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவியில் அப்படி அந்த பாதரசம் மேலையும் கீழையுமா துள்ளி குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட நிற்கலை. அப்புறம் சொன்னார், பாருங்க 237லேருந்து 265 வரைக்கும் இருக்கு பாருங்க, இதுதான் ஆல்கஹாலினுடைய எஃபெக்ட் அப்படின்னாரு. ஓ, ரொம்ப மோசமாக இருக்கோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இந்த கையில் அப்படின்னு நான் வலது கையை நீட்டினேன். உடனே அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விரலின் முனையில் ஒரு ஊசி எடுத்து அப்படி குத்துனாரு. அதுலேருந்து ரத்தம் வந்துச்சு. அந்த ரத்தத்தை ஒரு கண்ணாடி பிளேட்டில் அப்படியே தடவி எடுத்தார். எடுத்துட்டு இது ஹீமோகுளோபின் டெஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஹீமோகுளோபின் டெஸ்ட்னு பார்த்துட்டு உங்கள் ரத்தம் அது நல்லா இல்லை, அந்த ரத்தமே நல்லா இல்லை அப்படின்னாரு. உடனே ஆமாம் டாக்டர், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். எங்களுடைய மூதாதையர்கள்லாம் கெவாலியர் இனத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் எங்கள் மூதாதையர்களுக்கு அங்கே ஒரு ஐலாண்டில் இருக்கக்கூடிய மக்களோட ஒரு தொடர்பு ஏற்பட்டு போச்சு. அதிலிருந்தே ரத்தம் கெட்டு போச்சு டாக்டர் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னோடனே நான் அதை சொல்லலைங்க, ரத்தத்தினுடைய கலர் பாருங்க ரொம்பவும் வெளுத்து போயிருக்கு, உங்கள் ரத்தம் அவ்வளோ நல்லா இல்லை அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்னுடைய இதயம் என்னுடைய செஸ்ட், மார்பு பகுதியில், இதயம் இருக்கிற பகுதியில் போட்டு அழுத்தினான். அழுத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உண்மையிலேயே இவன் நெப்போலியனா, லார்டு நெல்சனா, அல்லது இது ஒரு யுத்த களமா என்று எனக்கு தோணுச்சு. நெப்போலியன் பிரெஞ்சு நாட்டினுடைய படைத்தளபதி, லார்டு நெல்சன் இங்கிலாண்டினுடைய படைத்தளபதி. இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் தான் அந்த யுத்தம் நடக்குது, அதுதான் அந்த பேட்டில் ஃபீல்டு. அதை சொல்றார். இவன் லார்டு நெல்சனா, நெப்போலியனா, அல்லது பேட்டில் ஃபீல்டானே தெரியலையே, இப்படி அழுத்துறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படியே விட்டுட்டாங்க. விட்ட உடனே அப்பாடா விட்டுட்டான்னு சொல்லி டக்குன்னு ஒரு $15 எடுத்து கொடுத்தேன். கொடுத்துட்டு இப்போ நான் கேட்டேன்,
ஏங்க எல்லா பார்ட்டுமே அவுட்டா? எல்லா பார்ட்டுமே ரொம்ப ஃபேட்டல், அதாவது காலியாகிற நிலையில் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லை, நாம் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக சில நடவடிக்கைகள் எடுத்தால் இதை நாம் தடுத்து நிறுத்த முடியும். 85லேருந்து 90 கேரண்டி அப்படின்னாரு. 85 வயசுலேருந்து 90 வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கலாம் அப்படிங்கிறத 85லேருந்து 90 வரைக்கும் கேரண்டி. கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னாரு. அப்படின்னோடனே 90லாம் வேணாங்க, 85 எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 85லேருந்து 90 வரைக்கும் இருக்கேன்னு சொல்லிட்டார் இல்லையா, டக்குன்னு நான் இன்னொரு $10 எடுத்து கொடுத்தேன். கொடுத்தோடனே டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னார், இப்போது நீங்கள் உங்கள் நர்வஸ் சிஸ்டத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஹோமில் அட்மிட் ஆகணும். வாங்க, நானே உங்களை அழைச்சிட்டு போய் ஒரு நல்ல ஹோமில் நான் உங்களை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சானிட்டோரியம்ங்கிறது இந்த மாதிரி வியாதியஸ்தர்கள் தங்கி இருந்து க்யூர் பண்ணிக்கிற இடம். அதான் சானிட்டோரியத்துக்கு போகணும். அங்கே நீங்கள் தங்குனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே இந்த நர்வஸ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகிடும். நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு சானிட்டோரியத்துக்கு அழைச்சிட்டு போனார். அது ஒரு மேட் ஹவுஸ் கேட் ஸ்கில்ஸ் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேட் ஹவுஸ், ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு என்னை அழைச்சிட்டு போனார். அது அந்த இருக்கிற இடமே ஒரே பாறையா நிறைந்து இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைன் மரங்கள் இருந்துச்சு. அவைகளுக்கு இடையில் இந்த மேட் ஹவுஸ் இருக்கு. அந்த மேட் ஹவுஸை பார்த்துக்கிறது ஒரு யங் மேன், ஒரு இளைஞன், நல்ல வாட்ட சாட்டமான ஒரு இளைஞனாக இருந்தான். நாங்கள் போய் சேர்ந்த நேரம் லஞ்சு முடிச்ச ஆஃப்டர்நூனுக்கு பேர் லஞ்சியான்னு பேர். லஞ்சு சாப்பிட்டோம், அப்படி ஈவினிங் 3-4 o'clock ஆகுது இல்லையா, லஞ்சு முடித்த ஆஃப்டர்நூன், தட் இஸ் லஞ்சியான் டயத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம். போய் சேர்ந்தோடனே அந்த டாக்டர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். என்னுடைய டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு அவருடைய அந்த மேட் ஹவுஸை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொன்னார். நாங்கள் இங்கே இருக்கிற இன்மேட்ஸ்லாங்க அப்படி வச்சுருப்போம், ஒருத்தருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது கூட இன்னொருத்தருக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்பவும் சீக்ரெட்டாக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இது லஞ்சியான் டைம்ங்கிறதுனால என்னை பார்த்துட்டு எல்லாம் ஒரு ஹாலுக்கு அழைச்சிட்டு போனார். அந்த ஹாலில் கிட்டத்தட்ட ஒரு 20 இன்மேட்ஸ் அங்கே தங்கி இருந்து குணப்படுத்திக்கிற 20 பேர் அங்கே இருந்தாங்க. 20 பேரும் அந்த டைனிங் ஹால் அங்கே இருந்தாங்க. நாங்களும் அங்கே போனோடனே இப்போ நான் புதுசாக வந்திருக்கேன் இல்லையா, எனக்காக டாக்டர் சொன்னார், அங்கே இருக்க ஆளை கூப்பிட்டு, இவருக்கு இது கலந்த இந்த உணவு, இது கலந்த இந்த உணவு, இது கலந்த இது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லி இதெல்லாம் இவருக்கு கொண்டு வான்னு சொன்னார். கொண்டு வான்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் கோரஸா சொன்னான், நியூரோதெரசியா, நியூரோதெர்ஸ்டியா, அதாவது நரம்பு சம்பந்தமான வியாதி அப்படின்னு எல்லாரும் கூட்டா சொன்னான். அப்போ அங்கே இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் தெரியுது எவனுக்கு என்ன இருக்குன்னு தெரியுது. ஆனால் டாக்டர் சொன்னார் யாருக்கு என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டோம்னா, ஆனால் பழிச்சுன்னு சொன்னான், நியூரோஸ்தேசியா அப்படின்னு சொன்னான். ஒரே ஒருத்த மாத்திரம் பழிச்சு நடிச்சாங்க. நோ கிரானிக்கல் ஆல்கஹாலிசம்னா, கிரானிக்கல் எப்பொழுதும் ஆல்கஹாலை நிறுத்தாமல் எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வர வியாதி அப்படிங்கிறத கரெக்டாக ஒருத்தன் சொன்னான், கிரானிக்கல் ஆல்கஹாலிசம்னா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, எப்படி நான் கிரானிக்கல் ஆல்கஹாலிசம்னு சொன்னான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் வாங்க நம்ம ஒர்க் ஹவுஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு 50 yards, ஒரு 50 கெஜம், 50 கெஜம்னா ஒரு 150 அடி டிஸ்டன்ஸில் ஒரு பில்டிங், அதுக்கு தான் ஒர்க் ஹவுஸ் அப்படின்னு பேர். அங்கே எல்லா விதமான வேலைகள் செய்வதற்கும் அங்கே இடம் இருக்குது. கார்பென்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் வீல், அப்புறம் பிளாக் ஸ்மித், இந்த கொல்லன் அந்த வேலை செய்கிறவங்க, மட்பை செய்கிறவங்க, எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கும் அங்கே பண்ணுறதுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் ஆஃப் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னை அழைச்சிட்டு போய் வர்றவங்க எல்லாத்துக்கும் அவங்க ரிலீவ் ஆகணும், சீக்கிரம் அவங்களுடைய டென்ஷன்லேருந்து அவங்களை ரிலீவ் ஆகணுங்கிறதுக்காக
அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான நாங்கள் இங்கே ஒர்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மட்பை ஒரு லேடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மட்பை பண்ணிட்டு இருக்காங்களே அந்த லேடி யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க லுல் லுல்லிங்டன் அந்த லேடி. அவங்க ஒரு நாவல் ஆசிரியர். தி லவ் லவ்ஸ் அப்படிங்கிற நாவலை அவங்க தான் எழுதினாங்க. அந்த லவ் லவ்ஸ்ங்கிற நாவல் எழுதி முடிச்ச உடனே நேராக இங்கே வந்துட்டாங்க. நேராக இங்கே வந்து இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த லல்லிங்டன் LULLINGTON லல்லிங்டன் அவங்க எழுதின நாவல் த லவ் லவ்ஸ்ங்கிற நாவல். கிண்டலாக தான் இந்த நாவலை நீங்கள் படிச்சீங்கன்னா சிரிப்பீங்க. இந்த லவ் லவ்ஸ்ங்கிற நாவல் எழுதியிருக்காங்க. ஏன் அவங்க இன்னொரு நாவல் எழுதாமல் ஏன் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் ஒன்றும் பதில் சொல்ல. அப்புறம் இன்னொருத்தரை பார்த்தோம். அந்த ஆள் ஒரு தண்ணீரை எடுத்து ஒரு புனலில் ஊற்றிக்கிட்டே இருந்தான். இவர் தான் வால் ஸ்ட்ரீட், த ஃபேமஸ் வால் ஸ்ட்ரீட்டில் புரோக்கர் அப்படிங்கிறான். வால் ஸ்ட்ரீட் புரோக்கர். இன்னொரு ஆள் அங்கே மரத்தை அறுத்துக்கிட்டே இருந்தான். இவர் ஒரு லாயர் அப்படின்னா. இன்னொருத்தன் நோவாஸ் ஆர்க், இந்த நோவா என்று பைபிளில் வருது இல்லையா, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல, அந்த ஒரு கப்பல், அந்த நோவாஸ் ஆர்க்குங்கிற ஒரு கப்பலை ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து சொன்னார், இவர் தான் ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் பாருங்க. அவன் அதை செஞ்சுட்டு உட்காந்துருக்கான். அடுத்தது சில சொசைட்டி லேடிஸ், சமுதாயத்தில் அப்படி ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, சமூக சேவை என்கின்ற பேரில் பெரிய பெரிய கிளப்பில் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அது மாதிரி தெரிஞ்சுது. சில சொசைட்டி லேடிஸ் அவங்க ஹென்றி இப்சனுடைய ட்ராமாவை பற்றி அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு பாலிட்டிஷியன் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் எவல்யூஷன் அந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த புத்தகம் படிக்கிறார் பாருங்க, அவர் ஒரு பாலிட்டிஷியன் அப்படின்னாரு. இன்னொருத்தன் தரையில் படுத்திருந்தான். இவர் பெரிய மில்லியனர். அவருக்கு ஒரு டென்ஷனில் இங்கே வந்துட்டாரு, இங்கே தரையில் படுத்து கிடக்கிறார் அப்படின்னா, தரையில் படுத்துட்டு இருக்காரு ஒரு மில்லியனர். இப்படி ஒவ்வொருத்தராக வந்து இவர் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு அப்புறம் இவரை பார்த்தார். நீங்கள் உடம்பு நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னா அங்கே வாங்க, அழைச்சிட்டு போய் இந்த மேட்டில் இருக்க அந்த கல் இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய கல், இந்த கல்லெல்லாம் தூக்கி இந்த பள்ளத்தில் போடுங்க. அப்புறம் அந்த பள்ளத்துக்குள்ளே இருந்து எல்லா கல்லையும் தூக்கி மேட்டில் போடுங்க. அப்புறம் மறுபடியும் மேட்டில் இருந்து கல்லெல்லாம் தூக்கி போடணும். இந்த வேலை உங்களுக்கு அப்படின்னு சொன்னார் அவர். சொன்ன உடனே நம்மளால் அந்த இடத்த விட்டு பிச்சுக்கிட்டு ஓடியாந்துட்டான். பா, அது கூட வந்த டாக்டர் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இவன் ஓடி வந்துட்டான். இவன் ஓடி வந்துட்டு பார்க்குறான், டாக்டர் இவருக்கு முன்னாடி ஓடி வந்துட்டார். ஐயையோ, இந்த சானிட்டோரியம் நமக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் சொன்னார், உங்களுக்கு ரெஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் தாங்க தேவை, அது இருக்கிற இடமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாரு. ஸோ ரெஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் இதுதான் நமக்கு தேவை என்று நான் என்ன பண்ணேன், ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனேன். அங்கே போன உடனே அந்த மேனேஜர்கிட்ட கூப்பிட்டேன், எனக்கு ஒரு நல்ல ரூம் வேணும், நான் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அதே சமயத்தில் ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய நான் எக்ஸசைஸ் பண்ணணும், எனக்கு நல்ல ரூம் வேணும். என்னுடைய ரூமில் ஒரு கண்டிஷன், எனக்கு கொடுக்குற அந்த கட்டில் இருக்கு பாருங்க, அது ஃபோல்டிங் காட்டா, மடிக்கிற கட்டிலாக இருக்கணும். அதான் கண்டிஷன். எனக்கு மடிக்கிற கட்டில் உடைய ஒரு ரூம் கொடுங்க. அதே சமயத்தில் ரிலே ரேஸில் ஓடுற மாதிரி எனக்கு ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். ஒரு ஒர்க்கர் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, இவர் இன்னொருத்தர் வந்த உடனே இவர் போவார், இன்னொருத்தர் வந்த உடனே இவர் போவார். அந்த மாதிரி என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க்கர் கொடுக்கணும், ஒரு ஃபோல்டிங் காட்டு கொடுக்கணும். நான் ஃபோல்டிங் காட்டில் நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஃபோல்டிங் கார்டு தெரியாது, மிடில் நீங்கள் அப்படி மடக்கி அப்படி தூக்கி ஓரத்தில் வச்சுருப்பீங்க ஃபோல்டிங் கார்டு. நான் அப்படி படுத்திருப்பேன். படுத்திருக்கும் போது அந்த கூட இருக்கக்கூடிய அந்த ஆள் இருக்கான் பாருங்க, நீங்கள் கொடுக்குற ஆள், அவன் என்ன செய்யணும்னா அப்படியே அந்த காட்டில் நான் கடை மட்டமாக போட்டு படுத்துவேன். அந்த ஆள் என்ன செய்யணும்னா அப்படியே ஒரு சைடை அப்படியே லிஃப்ட் பண்ணணும். அப்படி லிஃப்ட் பண்ணால் என்ன ஆகிடும், இவன் படுத்திருக்கிற ஆள் அது லிஃப்ட் பண்ணும்போது இவன் அப்படியே நிமிர்ந்து வந்துடுவான்ல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கணும். அப்போ கீழே இறக்கும்போது இப்படி உட்காந்துருக்கணும், அப்படியே கீழே இறங்க அப்படி படுத்துருவான். அப்புறம் மறுபடியும் நிமித்தணும், அப்படியே வருவான், அப்புறம் படுத்துருவான்.
அப்போ அப்போ எனக்கு ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட் ஆயிடுச்சு, எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் ஆயிடுச்சுன்னாரு. அது மாதிரி என்ன ஒருத்தன் உட்கார வச்சு இப்படி அந்த காட்டை அப்படி ஃபோல்டு பண்ணணும், மறுபடியும் விரிக்கணும், இப்படி ஃபோல்டு பண்ணணும், விரிக்கணும். இப்படி பண்ணா நான் உட்காருவேன், படுத்திருப்பேன், உட்காருவேன், படுத்திருப்பேன். அப்படி எனக்கு எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. எனக்கு ரெஸ்ட்டும் வேணும், எக்ஸசைஸும் வேணும். இது மாதிரி நான் உடனே அந்த ஆள் பார்த்தான். சரி, நீங்கள் நான் அங்கே நிற்கிறார் பாருங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னா. சரி, நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். அவன் பார்த்தான், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, எதுக்கும் நீங்கள் ஒரு டாக்டரை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு நான் திரும்பவும் நம்ம டாக்டர்கிட்ட போனேன். ஒரு வாரம் ஆச்சு. இப்போ அந்த டாக்டர் பார்க்குறதுக்கு பழைய அளவுக்கு நெப்போலியன் மாதிரி இல்லை. நெப்போலியன் மாதிரி தான் இருக்காரு, ஆனால் பழைய அளவுக்கு நெப்போலியன் மாதிரி இல்லை. நான் நடந்ததெல்லாம் சொன்னேன். இப்படி சொல்லிட்டான், அவங்க டாக்டரை பார்க்க சொன்னான், அதான் அவங்ககிட்ட வந்திருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவை என்னன்னா சி ஏர் அண்ட் கம்பேனியன்ஷிப், கடல் காற்று தேவை. அப்புறம் உங்களுக்கு ஒரு துணை தேவை, கம்பேனியன்ஷிப் தேவை. வாங்க, நான் உங்க கூட வர்றேன், நல்ல சி ஏர் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் இப்போ கூட வர்றாரு. டாக்டர் கூட வந்து அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு ஐலாண்ட், ஒரு தீவில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கு பேர் ஹோட்டல் பொனேர் அப்படின்னு பேர், BONAIR. ஹோட்டல் பொனேர்னு ஒரு ஹோட்டல். அங்கே போய் தங்குவோம் அப்படின்னு. அது ஒரு ஐலாண்டு. ஐலாண்டுனா சுற்றிலும் கடல் தானே இருக்கும். அப்போ கடல் காற்று வீசும், அங்கே உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. நான் கூட வரேன், கம்பேனியன்ஷிப், பேசிக்கிட்டே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் போனோம். அப்போ போகும்போது அந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒரு படகுல தான் அழைச்சிட்டு போவாங்க. அப்படி படகுல அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போய் சேர்ந்தாச்சு. 900 ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல். அது ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் தங்குனீங்கன்னு வச்சிங்களேங்க, தங்கிட்டா நீங்கள் காசு கொடுத்துனா வெளியே வர முடியாது. உங்கள் பேக்கேஜை அப்படியே விட்டுட்டு ஏதாவது ஒரு படகு, திருட்டுத்தனமாக ஒரு படகு எடுத்தால் தப்பிச்சு தான் ஓடி வரணும் அப்படின்றான். அதாவது அவன் சொல்லும் போதே இந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் போய் இன்எக்ஸ்பென்சிவ், அது ரொம்ப செலவெல்லாம் வைக்காது. ஆனால் நீங்கள் தங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணும்போது ரூமெல்லாம் நீங்கள் வெக்கேட் பண்ண முடியாது. உங்கள் பேக்கேஜ்லாம் அப்படியே விட்டுட்டு எங்கேயாவது தப்பிச்சு திருட்டு படம் எடுத்து நீங்கள் ஓடி போயிடணும். ஏன்னா நீங்கள் இங்கே தங்கிட்டீங்கன்னா அவன் அவ்வளோ தீட்டிடுவான், உங்களால் அந்த பணம் கொடுக்க முடியாது. பணம் கொடுக்க முடியலன்னா என்ன செய்யணும், நம்ம பேக் அங்கே கிடந்துட்டு போகுது, அங்கேருந்து தப்பிச்சா போகுது, நீங்கள் தப்பிச்சு தான் ஓடுறேன். அந்த மாதிரி ஹோட்டல், அந்த மாதிரி ஹோட்டலு தங்கணும். தங்கிட்டு அதை வெக்கேட் பண்ணுற அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டெலகிராம் கொடுத்தேன், பணம் அனுப்பி வை அப்படின்னு. அவனுங்கெல்லாம் பணம் அனுப்பி தான் அதை வெக்கேட் பண்ணவே முடிஞ்சு. அப்புறம் வெக்கேட் பண்ணி நானும் டாக்டரும் அங்கே ஒரு கால்ஃப் கிரவுண்ட் இருந்துச்சு, கால்ஃப் விளையாடிட்டு அங்கேயே அந்த அந்த கிரவுண்ட், கால்ஃப் கிரவுண்டுங்கிறது ஒரு புல்வெளி மாதிரி தான் இருக்கும், அங்கேயே படுத்துட்டோம். சும்மா படுத்தோம். படுத்துட்டே அப்புறம் டாக்டர் சொன்னார், நாம் ஒரு விசிட்டிங் டாக்டரை மீட் பண்ணோம். விசிட்டிங் டாக்டர், இப்போ நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஒரு விசிட்டிங் டாக்டர் நமக்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு விசிட்டிங் டாக்டர், அந்த ஊரில் இருக்க ஒரு டாக்டர், சம்படி, அதாவது இது வரைக்கும் இவரை பற்றி தெரியாது, அவன் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன செய்யுதுன்னு சொல்லுவான் இல்லையா, ஒரு விசிட்டிங் டாக்டர்கிட்ட போனோம். விசிட்டிங் டாக்டர் போன உடனே கேட்டான், உங்களுக்கு தலையில் ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு கேட்டான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் கால் ரெண்டையும் சேர்த்து வைங்க, சேர்த்து வச்சேன். கண்ணை மூடுங்க அப்படின்னா கண்ணை மூடுனேன். நீங்கள் அப்படியே பின்பக்கம் அப்படியே பேக் சைடு ஜம்ப் பண்ணி அப்படியே மூவ் ஆகும், ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா. எனக்கு இந்த பேக் சைடு ஜம்ப் எல்லாம் பண்ணி எனக்கு ரொம்ப அனுபவம் ஜாஸ்தி. அதனால நான் 2 காலையும் சேர்த்து வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே பேக் சைடு ஜம்ப் அடிச்சுக்கிட்டே போனேன். அந்த டாக்டர் இப்போ அந்த பாத்ரூம் கதவை மூடலை போல இருக்கு. நான் அப்படி ஜம்ப் பண்ணிட்டு போனதில்ல, பாத்ரூம் கதவை திறந்துக்கிச்சு, நான் உள்ளே போயிட்டேன். சாரி, பாத்ரூம் கதவை நான் மூடாமல் வச்சுட்டேன் அப்படின்னு க்ளோஸ் பண்ணான். க்ளோஸ் பண்ணும்போது என் கை நசுங்கிருச்சு அப்படின்னா. இதெல்லாம் அந்த சினிமா மாதிரி பார்த்தாக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
அந்த பாத்ரூம் டோர் உள்ளே நுழைஞ்சிடுறது, அப்புறம் திடீர்னு கையை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மாடு கதவை க்ளோஸ் பண்ணிடுறது. கை நசுங்கிருச்சு. பரவாயில்ல, அப்படி வந்தேன். அப்புறம் அவன் கேட்டான். வெளியில் வந்தோடனே நான் சொன்னேன், ஆமாம் டாக்டர், இப்போ எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னேன். ஆனால் நான் சொன்னதெல்லாம் அவன் காதுலேயே வாங்காமல், சரி நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே குதிரை மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி குதிரை மாதிரி இந்த ரூமை ரவுண்ட் அடிங்க அப்படின்னா, நானும் குதிரை மாதிரி அந்த ரூமை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். வந்த உடனே கேட்டான், அந்த டாக்டர் கேட்குறாரு, இந்த விசிட்டிங் டாக்டர் கேட்குறாரு, உங்களுடைய மூதாதையர்களில் யாருக்காவது ஸ்பைனல் கார்டு பெண்டாக இருந்திருக்கா அப்படின்னு கேட்டான். இல்லைன்னு சொன்னேன். உங்கள் அங்கிள்ஸ் யாருக்காவது கணுக்கால் வீங்கி இருந்திருக்கா அப்படின்னு கேட்டான். அதுவும் இல்லையே அப்படின்னு உடனே அவன் சரி அப்படின்னு சொல்லி, இப்போ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு, நீங்கள் உங்கள் ஃபோர் ஃபிங்கர்னால உங்கள் மூக்கை தொடுங்க அப்படின்னா, எங்கே இருக்குன்னு கேட்டேன். யோ உன் மூஞ்சில் தானே இருக்கு. இல்லை ஃபோர் ஃபிங்கர் எங்கே இருக்குன்னு கேட்டேன். அப்படின்னு உடனே ஃபோர் ஃபிங்கர் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னா, உடனே நான் என் ஃபோர் ஃபிங்கர்னால என்னுடைய மூக்கை தொட்ட உடனே என்னுடைய மூக்கில் இருந்து ஒரு 3 அங்குலம் தள்ளி டாக்டர் அவருடைய விரலை இப்படி வச்சாரு. அவர் ஏதோ நல்லா அந்த ப்ளூபெர்ரி சாப்பிட்டுருப்பார் போல இருக்கு. அப்படி வச்ச உடனே அந்த ஸ்மெல் அடிச்சிச்சு. கேட்டேன், ப்ளூபெர்ரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒன்றும் சொல்லலை. அப்படி கையை வச்சுக்கிட்டே, பார், என் கையை பார்க்கணும், அப்படியே என் கை விரலின் வழியாக அந்த பே அப்படிங்கிறது இந்த விரிகுடா, வங்காள விரிகுடா, அந்த கடல் பகுதி. See the finger at the finger at the bay, at the finger at the bay, at the finger at the bay, at the finger at the bay அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அதாவது இந்த ஃபிங்கர் வழியாக அந்த பேயை பார்க்கணும். at the finger at the bay, at the finger at the bay, at the finger at the bayன்னு அப்படியே 3 நிமிஷம் சொன்னார். அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் டக்குன்னு அவரும் என் கூட வந்த டாக்டர் 2 பேரும் பாத்ரூமை திறந்துட்டு அந்த பாத்ரூமுடைய டப்பில் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்து 2 பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியில் வந்து ஒரு லிஸ்ட்டு, எது சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு என் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் அதை வாங்கி ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டேன். நான் ரொம்ப முக்கியம், இவ்வளோ செலவழித்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, உடனே நான் என்ன பண்ணேன்னா அதை ஒரு இதில் போட்டு என் கழுத்தில் தொங்க விட்டுக்கிட்டேன். ஏன்னா முக்கியமானது எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தொங்க விட்டேன். இப்போது வெளியில் வந்தோடனே டாக்டர் சொன்னார், உங்களுக்கு வந்து இப்போ தேவை அருமையான ரெஸ்ட், ஓப்பன் ஏர் அண்ட் எக்ஸசைஸ் தேவைன்னா. இப்போ டாக்டர் சொல்ல ஓப்பன் ஏர் அண்ட் எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னார். ஓப்பன் ஏர் அண்ட் எக்ஸசைஸ்னு சொன்ன உடனே எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஞாபகம் வந்துச்சு, ஜான்னு பேர். ஆஹா, அவன் தான் சரியான இடம் அப்படின்னு சொல்லி நான் என் நண்பன் ஜானை தேடி போனேன். அவன் பைன் வில்லே என்கின்ற ஒரு ஏரியாவில் வசிக்கிறான். பைன் வில்லே, அங்கே அந்த பைன் வில்லேங்கிற இடத்துக்கு போனேன். போன உடனே அவன் என்னை வந்து அந்த பைன் வில்லேங்கிற ஊர்லேருந்து 7 மைல் டிஸ்டன்ஸில் அவனுடைய ரெசிடென்ஸ் இருக்குது. ஆனால் நான் பைன் வில்லையில் வந்து அவன் என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டான். பைன் வில்லையில் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டு அவனுடைய ரெசிடென்ஸுக்கு அழைச்சிட்டு போனான். அவ்வளோ அழகான இடம் அது. ப்ளூ ரிட்ஜ் மவுண்டன், அந்த ப்ளூ ரிட்ஜ் மவுண்டனில் இருக்குது அந்த இடம். அப்படியே சுற்றிலும் 100 மலைகள், 100 மலை சுற்றிலும் இருக்குது. அவ்வளோ அழகான இடத்துல அவன் இருந்தான். ஸோ நான் நினச்சபடி எனக்கு ஓப்பன் ஏர், 100 மலை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு ரெசிடென்ட் தங்குறதுக்கு இடம் கிடச்சிருச்சு. ஓகே, நான் போயிட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எல்லா டீட்டெயிலையும் சொன்னேன். ரைட், 2 பேரும் போனோம். வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கிட்ட போன உடனே இதான் வீடு அப்படின்னா, வீட்டுக்கிட்ட போன உடனே அவனுடைய ஃபேமிலி, அப்புறம் அமோரிலிஸ் என்ற ஒரு பெண். அந்த அமோரிலிஸ்ங்கிற பெண்ணு யாருன்னு சொல்லலை. அந்த ஜானுடைய சிஸ்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ப்ராபப்ளி சிஸ்டர். அமோரிலிஸ்ங்கிறவ அமோரிலிஸ் சிஸ்டர் அப்படின்னு வச்சுங்க. சிஸ்டர்னு சொல்லலை, சிஸ்டராக இருக்கலாம்.
அமோரிலிஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாமே இருந்தாங்க. நான் போன உடனே அங்கே ஒரு வீட்டுக்கிட்ட போன உடனே ஒரு முயல் ஒன்று ஓடிச்சு. நான் அந்த முயலை பிடிச்சிடணும்னு வேகமாக ஓடினேன். ஒரு 20 yards நான் ஓடி துரத்துனதுக்கப்புறம் அந்த முயல் வந்து தப்பிச்சு போயிடுச்சு. எனக்கு அப்படியே ஒரு முயலை கூட நம்ம பிடிக்கிறதுக்கு லாயக்கு இல்லாதவனா போயிட்டேன்னு நான் உட்காந்து அப்படியே அழுதேன். ஒரு முயலை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு நான் ஆயிட்டேன். நான் இனிமேல் ரொம்ப நாள்லாம் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன். அழுத உடனே அந்த அமோரிலிஸுக்கு ஒரு மாதிரி பயமாக போச்சு. ஏன்னா அந்த ஆள் இப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னுடைய நண்பன் வந்து ஒன்றும் கவலைப்படாத நீ வா அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனான். அழைச்சிட்டு போனோடனே அன்று இரவு நான் சொல்லிட்டேன், நான் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். எத்தனை வருஷம் நான் தூங்குவேன்னு சொல்ல முடியாது, 1 வருஷம் 2 வருஷம் கூட நான் ஆகலாம், அப்படி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே எனக்கு ஒரு அழகான ஒரு பெட்ரூம் ஒன்று எனக்கு கொடுத்தாங்க. அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் கார்டன் சைஸ். ஒரு ஃப்ளவர் கார்டன் எவ்வளோ பெருசாக அவ்வளோ பெரிய பெட்ரூம். அந்த பெட்ரூமில் ஒரு லான், ஒரு புல்வெளி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெட்டு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படியே இரவு நான் படுத்துட்டேன். ஆனாலும் தூக்கம் வரல. அப்படியே வெளியில் பார்க்குறேன், ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுது. ஒரு குருவி அந்த கண்ணாடி ஜன்னல் மேலே உட்காந்து ஒரு சவுண்டு கொடுக்குது. உடனே எனக்கு ஒரு சந்தோஷத்தில் அப்படியே கட்டில் மேலே எழுந்திருச்சு உட்காந்து ஆனு குதித்தேன். நான் குதித்ததில் மேலே ரூஃபில் போய் நான் இடிச்சிட்டேன். இடித்தோடனே மேல் ரூமில் படுத்திருக்கிற ஜான் வந்து என்னடா ஆச்சே அப்படின்னு அங்கே இருந்தான். ஒன்றும் இல்லை சும்மா என் தலை மேலே இடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நல்லா தூங்கினேன். அடுத்த நாள் காலை என் ஃப்ரெண்டு வந்தான். ஃப்ரெண்டு வந்து சரி வா நம்ம ஃபார்முக்கு போகலாம் அப்படின்னு என்னை அழைச்சிட்டு போனான். அடுத்த நாள் நான் எழுந்திரிச்சு காலை வேலையெல்லாம் முடிச்சு டிஃபன் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே அங்கே புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸில் இருந்து ஃபேமிலி மெடிசின் என்கின்ற ஒரு புக்கை எடுத்து நான் புரட்டி பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்தான். வந்துட்டு டேய் வைடா புத்தகத்தில் வா நம்ம ஃபார்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஃபார்முக்கு அழைச்சிட்டு போனான். அந்த ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட 300 ஏக்கரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம், ஒரு பண்ணை. அங்கே என்னை அழைச்சிட்டு போனான். அங்கே அழைச்சிட்டு போனால் அப்படியே மலையை பார்த்தேன். 47 மலைகள். முதல் 100ன்னு சும்மா அடிச்சு விட்டான். இப்போ 47 மலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். ரொம்ப அருமையான இடமா இருந்துச்சு. அப்படி நாங்கள் போய் அங்கே நின்றுட்டு நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம். சின்ன வயசில் இவனும் விவசாயம், நானும் விவசாயம் பண்ணியிருக்கேன், அவனும் விவசாயம்லாம் பண்ணியிருக்கான். தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்கோம். கேட்டான் உனக்கு விவசாய அனுபவம்லாம் இருக்குல்ல அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டான். நானும் ஆமாம் இருக்குது அப்படின்னு அந்த அனுபவங்களெல்லாம், சின்ன வயசு அனுபவங்களெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஷேர் பண்ணிவிட்டு சரி வாங்க திரும்பி போவோம் அப்படின்ட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். திரும்பி வருகின்ற வழியில் ஒரு சின்ன ஒரு கிரியேச்சர் ஏதோ ஒன்று அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதை நான் பார்த்து ரசித்து அப்படியே நின்றுட்டேன். அது ரொம்ப ஸ்லோவாக அப்படியே போச்சு. என் ஃப்ரெண்டும் நான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறதால பேசாமல் நின்றுட்டான். 10 minutes ஆச்சு. 10 minutes ஆனவுடனே டேய் அது ரொம்ப மெதுவாக போகும்டா, வா நம்ம போகலாம் அப்படின்னா. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு. இது ஒயிட் ஆர்ஃபிங்டன் ஹென் அப்படின்னா. ஒயிட் ஆர்ஃபிங்டன் ஹென் அப்படின்னா. ஹென்னா கோழியா? ஆமாம், இது ஒயிட் ஆர்ஃபிங்டன் என்ற வெரைட்டி. இது இப்படி தான் ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னா. நான் இன்னும் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் ஆனோடனே ஃப்ரெண்டு வந்து என் காலரை பிடிச்சி தூக்கிட்டாண்டே, நீ இதை பார்த்துக்கிட்டு தானே இந்த ஜென்மத்துக்கு நம்ம வீட்டுக்கு போக முடியாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான். நான் வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல ரெஸ்ட் எடுத்தேன். நல்ல சாப்பாடு, நல்ல ரெஸ்ட்டு, நல்ல சாப்பாடு. இப்படியே 1 வாரம் போச்சு. 1 வாரம் போன உடனே நானே நைஸாக என்ன பண்ணேன்னா ஒரு ட்ராலி கார் ஒன்றை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போய் ஒரு டாக்டரை பார்ப்போம் அப்படின்னு போய் டாக்டரை பார்க்க போனேன். டாக்டரை பார்க்கறதுக்கு முன்கூட்டியே நான் என்ன செய்யணும், என்ன டாக்டர்கிட்ட சொல்லணுங்கிறதெல்லாம் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டேன். மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போன உடனே அவன் ஆரம்பத்துலேருந்து இந்த மெடிசின், அந்த டானிக்கு, இந்த இதுக்கு காலையில் இது, மத்தியானம் இதுன்னுட்டு என்னென்ன டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்னால ரிசல்ட்டு, எடுத்துக்கிட்ட டானிக்கு, காலையில் இவ்வளவு, மத்தியானம் இவ்வளவு, பெரிய லிஸ்ட்டை போட்டு ஒப்பிச்சான். டாக்டருக்கே தலை சுற்றிடுச்சு. ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் திரும்பி வந்தேன். திரும்பி வந்தோடனே ஆஹா ஒன்றை மறந்துட்டமேன்னு கிடுகிடுன்னு நான் உள்ளே போனேன்.
என்னை பார்த்தோன்னே டாக்டருக்கு அவருக்கு நர்வஸ் ஆயிடுச்சு. நர்வஸ் ஆகி என்னங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை டாக்டர், இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணும், எக்ஸசைஸ் செய்யணும், அதுதான் இப்போ எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன் அப்படின்னேன். அவர் கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னாரு. நான் வெளியில் வந்தேன். அந்த டாக்டர் அப்படி பிஹேவ் பண்ணதில் எனக்கு மறுபடியும் ஒரு மாதிரி நான் மென்டலாக அப்சஸ் ஆகிட்டேன். அப்படியே அப்சஸ் ஆகி சொன்னால் ஒரு வாரம் எனக்கு நல்லா இருந்துச்சு, இப்போ மென்டலி நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அப்படியே வீட்டுக்கு ஒரு மாதிரி அப்படியே இருந்தேன். அப்போது அந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு டாக்டர் டேட்டம் அப்படின்னு பேர், அவர் ஒரு கண்ட்ரி டாக்டர். அவரை நான் ஒரு நாள் பார்த்தேன், சும்மா கேஷுவலாக மீட் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் நகரத்தில் இப்படிலாம் இருந்தேன். அவர் கேட்டார், உங்களை இங்கே பார்த்தது இல்லையே அப்படிங்கும்போது, இல்லை நான் ஜானுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் நான் இந்த ஊர் டாக்டர் அப்படின்னு அவரும் அறிமுகப்படுத்தி விட்டார். நான் உங்கள் டவுன் டாக்டர் மாதிரிலாம் இல்லைங்க, நான் ஒரு வில்லேஜ் டாக்டர் அப்படின்னா. உடனே நான் எல்லாத்தையும் சொன்ன உடனே அப்படியா அப்படின்னா, இதுக்கு ஒன்று இருக்குது, உங்கள் உடம்பு க்யூர் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் டவுன் டாக்டர் மாதிரியெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இந்த ஊர் டாக்டர், அதுவும் டாக்டர் ப்ராக்டிஸையும் விட்டு நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஊரில் ஒரு பிளான்ட் இருக்குது, அது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட், பூக்கும் தாவரம். அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டை எடுத்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வியாதி உடனே சரியாக போகும். ஆனால் அது இப்போ கொஞ்சம் ரேர். இப்போ முன்னாடியெல்லாம் நிறைய கிடச்சிச்சு, இப்போ அது இல்லை. ஆனால் நாம் தான் தேடி போகணும். நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், மத்தியானத்துக்கு மேலே நம்ம தினம் புறப்பட்டு போய் தேடி அதை கண்டுபிடிப்போம். அது கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் வியாதியை நான் உடனே ஒரே நாளில் நான் குணப்படுத்துகிறேன் அப்படின்னாரு. அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா நான் ஒரு மாதிரி ஒரு டிஜெக்டாக இருக்கும்போது இவர் சொல்லும்போது, சரி டாக்டர் எப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளும் டாக்டர் வருவார், அவரோட சேர்ந்து அந்த பிளான்ட்டை போய் தேடுவோம், போட்டு சல்லடை போட்டு அங்கே தேடுவோம். அப்படியே ஸ்டீப்பான ஹில்லில் ஏறுவோம், அப்படியே பள்ளத்தாக்கில் அப்படியே இறங்குவோம். ஸோ ஹில் சைடு, ரிவர் சைடு, ஆற்றங்கரை ஓரங்கள்லேயே பல மைல்கள் நடந்து போவோம் அதை தேடி. அப்படி மலை ஓரங்களில் இப்படி எல்லா ஏரியாவிலையும் அலைஞ்சு தேடணும். ஆனால் நம்பிக்கையோட டாக்டர் சொன்னார், நிச்சயம் அது கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது அப்படின்னாரு. ஸோ சில நாட்களாக நாங்கள் தேடி அலைஞ்சோம். டாக்டருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி அவர் இதெல்லாம் தேடி அலைஞ்சு அவர் பழக்கம். ஆனால் எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இல்லாததுனால இப்படி நான் போயிட்டு வந்த உடனே எனக்கு பயங்கரமான டயர்டாயிடும். டயர்டான உடனே நல்லா தூங்கிடுவேன், நல்ல ஒரு 10 to 12 hours தூங்குவேன். அப்புறம் மத்தியானம் டாக்டர் வருவார், டாக்டரோட மறுபடியும் தேடுவோம். இப்படியே நாட்கள் போயிடுச்சு, ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் நானும் அமரிலிஸ் நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டு வாசலில் நின்று பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது அமரிலிஸ் சொன்னான், நீங்கள் முதல் நாள் உங்களை பார்த்தோன்னே நான் பயந்தே போயிட்டேன். ஏன்னா முதல் நாள் இந்த ரேபிட்டை பிடிக்க முடியல, நான் என்ன உயிரோடு என்ன பையன், நான் சாக போகிறேன்னு சொன்ன ஆள் இல்லையா, பயந்தே போயிட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கீங்க அப்படின்னா. இது நல்லா இருக்கணும். எனக்கு வந்திருக்கிற வியாதிக்கு 1000ல் ஒருத்தன் தான் பிழைக்கவே முடியும், நீ வேற இப்படி சொல்றிய, அந்த 1000ல் ஒரு ஆள் நீங்கள் தான். என்ன இப்போ நல்ல 10லேருந்து 12 மணி நேரம் தினம் தூங்குறீங்க, எங்களை விட நல்லா சாப்பிட்றீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன ஆள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த டேட்டம் என்ற அந்த வில்லேஜ் டாக்டர் அந்த பக்கம் போகிறாரு. போனவுடனே இவன் சொல்கிறான், இப்போ நான் சும்மாவா, நானும் அந்த டாக்டரும் சேர்ந்து மலையாக அவர் சொன்னார், ஒரு பிளான்ட் ஒன்று இருக்கு, அது கிடச்சிச்சுனாக்கா நான் பிழைச்சிக்குவேன்னு சொன்னார். நீ சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, அது கிடைச்சா தான் நான் பிழைப்பேன், அதுக்கு தான் தினம் போய்கிட்டு இருக்கான். யார் கூட போகிற? இந்த மாதிரி டாக்டர்கிட்ட. டாக்டர் உனக்கு தெரியுமா? ஏன் நல்லா தெரியுமே. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த டாக்டர் அந்த பக்கம் ஒரு குதிரையில் மெதுவாக வராரு. அந்த குதிரையே வத்தல் தொத்தலான ஒரு குதிரை, அது மேலே வராரு. டாக்டர் வந்தோடனே அமரிலிஸ் பார்த்து டாக்டர் அப்படின்னோடனே அவர் கூப்பிட்றாரு டாக்டர். அமரிலிஸ் அங்கே போகிறார். 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசினோடனே அவங்க திரும்பி வந்துடுறாங்க. இப்போ நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, டாக்டர் ஈவினிங் வழக்கம் போல் நம்ம மத்தியானத்துக்கு மேலே புறப்பட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் எல்லாம் அமரிலிஸ்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அமரிலிஸ் வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்சைக்ளோபீடியா, அறிவு களஞ்சியம்னு சொல்கிறாங்க இல்லையா, என்சைக்ளோபீடியா, அந்த என்சைக்ளோபீடியாவை எடுத்து தேடினான்.
தேடினோடனே என்ன தேடுற அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை டாக்டர் 2 விஷயம் சொன்னார். இனிமே உன்னை பேஷண்ட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று, என் பேருக்கு அர்த்தம் என்னன்னு என்சைக்ளோபீடியாவில் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னாரு. அதான் தேடிட்டு இருக்கேன்னாரு. என்னை பேஷண்ட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஆமாம், உண்மையே நீ பேஷண்ட் கிடையாது, உனக்கு பேஷண்ட்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ என் பேருக்கு என்ன அர்த்தம்னு நான் என்சைக்ளோபீடியாவில் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தேடுறான். தேடி கண்டு போட்டிருக்கு அப்படின்னா, என்ன போட்டிருக்கு அப்படின்னோடனே கம்ப்ளீட் ரெஸ்ட், அதான் அமரிலிஸ்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படின்ன உடனே நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், அமரிலிஸ் இப்படி பக்கத்தில் இருக்கும்போது அழகான ஒரு நிழல் சூழ்ந்த இந்த இடத்தில் அமரிலிஸ் அருகில் அமர்ந்திருக்கும் பொழுது இதைவிட ரெஸ்ட்ங்கிறது எனக்கு என்ன தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லி கதையை முடித்து விடுகிறார். லெட் மீ ஃபீல் யுவர் பல்ஸ் பை ஓ ஹென்றி. தேங்க்யூ.